மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் 108. அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். ஏசாயா 65:24. எத்தனையோ ஜபங்கள் முதலில் அதை கேட்கிறவர் தன்னுடைய சொந்த இருதயத்தில் உள்ள பொல்லாப்பை சுத்திகரியாததால் கேட்கப்படாமல் அல்லது தடுக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அதாவது நீங்கள் சுயநலமாக தேவனுடைய சித்தத்திற்கு இசைவில்லாமலும் கேட்கின்றீர்கள். ஆனால் சிட்சிக்கப்பட்டவர்களுக்கும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கே அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே இருதயத்தின் விருப்பங்கள் சொற்வடிவங்களில் அறிவிக்கப்படும் முன்னே அதை அறிந்து நான் மறு உத்தரவு கொடுப்பேன். விடையை விரைவிலோ அல்லது பிற்பாடோ கொடுத்தத்தக்கதாக காரியங்களில் வடிவமைப்பு ஆரம்பிக்கும். அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் என்ற வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. இது 1000 வருட யுகத்தில் கர்த்தருடைய ஜனங்கள் தொடர்புடைய தீர்க்க தரிசனமாயிருந்தாலும் இந்த யுகத்தில் அவருக்கு உண்மையாய் இருக்கும் அனைவருக்கும் கூட பொருந்துவதாய் இருக்கின்றது. அவருடைய எளிமையான பிள்ளைகளிலேயே மிக சிறியவர்களிடம் கூட காட்டப்படும். அவருடைய சகல அன்பான இரக்கத்திற்காக கர்த்தருக்கு துதி உண்டாவதாக என்பதே. ஆமென்.